ட்ரெண்ட் வித் போரா. நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா திருச்சி ஐல மாமூண்டூர் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட தான் வந்திருக்கும். அண்ணன் கடைக்கு வந்திருக்கும். பிரியாணி வேற லெவல்ல இருக்கும். கடை பேர் பாத்தீங்கன்னா கேஆர் பிரியாணி. அண்ணன் கிட்ட டம் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பக்கோடா எல்லாமே இருக்கு. மீன் வறுவல் இருந்து எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஃபுட் ரிவ்யூ கொடுத்து தான் வந்திருக்கேன். இப்போ சாப்பிடலாம் வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து உக்காந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு உக்காந்து இடம் இல்லை. அதனால ஒருத்தர் ஏந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்த அண்ணன் செட் பண்ணி கொடுத்தாரு. வந்து இப்போ தான் உக்காந்தோம். நீங்கள் எப்பயுமே வந்து பொதுவாகவே எல்லாரும் யோசிக்கிறது தான் அண்ணா ரோட்டு கடைன்னு பார்க்குறது. ரோட்டு கடையிலே தரமாக அடிப்பொலியே தர பிரியாணி கடை எவ்வளோ இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் எப்படி ஹைவேல போவீங்க, திருச்சி இந்த நெடுஞ்சாலையில் போகும்போது மாமூண்டூரில் இந்தியன் பேங்க்கு கொஞ்சம் முன்னாடி அண்ணன் கடை வந்து கேஆர் பிரியாணி நான் ஞாபகம் வச்சுங்க. அண்ணன் சூப்பராக பிரியாணி வச்சு கொடுப்பா போல. இதை பாருங்க, 100 ரூபாய்க்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு சாப்பிட்டேன் பீசஸ் பாருங்க, 2 பீசஸ் அதில் ஒரு லெக் பீஸ் எனக்கு வந்திருக்கு. வெறும் 100 ரூபா தான். எஸ்பெஷலி ஒரு ஃபேமஸ் என்ன பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி. பீஃப் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரேட்டு 100 ரூபா தான். சிக்கன் மட்டன் கிடையாது, பீஃபும் இங்கே 100 ரூபா தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. சரிங்களா, டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 11:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 1 மணிக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா அண்ணன் வந்து டபாரை வயசு முட்டு கிளம்பிலே வந்துருக்கு. அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கு. ரோட்டு கடை வேற லெவலில் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை. என்ன பேச முடியல, நான் வாய் நம்ம நான் சாப்பிட்டுட்டே பேசுகிறேன் உங்ககிட்ட. செம்ம டேஸ்ட்டுங்க. பிரியாணிலாம் சூப்பராக இருக்குது. நாக்க நடனம் ஆடுது. அப்படியே லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரை, அப்படியே பஞ்சா வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீஸ் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. அதனால் மெயினான ஒரு விஷயம் இருக்குது. நல்ல ரோட்டு கடை தான், நீங்கள் நினச்சி கூட பார்க்க தேவையில்ல. 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்ணும் போது அண்ணன் வந்து இங்கே தட்டில் காலி ஆகும் போது எக்ஸ்ட்ரா ரைஸ் இங்கே இருக்குது. அவரே வந்து கேட்பாரு, எப்படின்னா 2 டைம் கூட போட்டு சாப்பிட்லாம். ரோட்டு கடையில் இந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா பார்த்துங்க. ஃபைனலாக திருப்தியாக பங்கமாக சாப்பிட்டாச்சு. சரிங்களா, யார் வேணாலும் கடை வச்சிருக்கலாம். நீ 100 ரூபாய்க்கு கூட குவான்டிட்டி தரலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். 2 டைம் வந்து அவரே வந்து கேட்டார் சாப்பாடு வேணுமான்னு. தாராளமாக வச்சாரு. நல்லா திருப்தியாக செம்மையாக நச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வெளியே நிறைய கடைகள் இருக்கும். சரிங்களா, அண்ணன் வந்து கடைக்கு மெயின் ரோடு வெளியவே போர்டு வச்சிருப்பாரு, கேஆர் பிரியாணி கடைன்னு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தா இந்தியன் பேங்க் இருக்கும். அந்த லைனில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வரமா டயர்டாக ஒரு பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு மரம் இயற்கையோட அழகாக வந்து டென்ட் மாதிரி போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக நீங்கள் வரணும். சரிங்களா,